என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. ஓம் அகத்தீசாய நமக, 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 ஓம் அருணகிரிநாதாய 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 நமக, ஓம் குமரகுருதாசாய 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 நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லாம் வல்ல அண்ட சராசரங்களையும் அடக்கி தன் ஆளுகைக்குள் உட்பட்டு நடாத்தி வரக்கூடிய அசிய ஸ்ரீ வள்ளிதேவசேனாம்பாள் சமேத அகண்டஞான அருமுக பரமனுடைய திருவருளினாலும் அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞான பானு ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய குரு அருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நம்மளுடைய சைவத்துறை நால்வருள் திருநாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தை சிந்தித்து வருகின்றோம். கடந்த நிகழ்வில் சமணத்தினின்று சைவத்தின்பால் தமக்கையாரனுடைய உபதேச நன்மொழியினால் வந்து அதிக பெருமானுடைய பெருங்கருணையினாலே திருப்பதிகங்கள் எல்லாம் பாடி சைவத்தில் கோலோச்சும் வேளையில் வெகுண்டிருந்த அமணர்கள் யாவரும் ஒன்று கூடி பல்வேறு விதமான வஞ்சனைகளை செய்ய அவை ஒவ்வொன்றும் பெருமானுடைய திருவருளினால் முறியடிக்கப்பட்டு நிறைவாக அவரை கல்லிலே இருத்தி கல்லினுடைய அடிப்பகுதியில் கயிற்றினால் நன்கு கட்டி படகிலே ஏற்றி கடலுள் வீழ்த்துகிறார்கள். அங்கே சொற்றுணை வேதியன் என்கின்ற நற்றமிழ் பாமாலையை நம்மளுடைய நாவுக்கு அரசராகிய நாவரசு பெருந்தகை பாடி கடலூருக்கு மிக அருகில் உள்ள கரையேறிவிட்ட குப்பம் என்கின்ற பகுதியிலே அவர் கரையேறி மீண்ட செய்தி வரையில் நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம். அதனை தொடர்ந்து தற்பொழுது பார்க்க குருவருளை பிரார்த்திப்போம். வாய்ந்த சீர் வருணனே வாக்கின் மன்னரை சேர்ந்தடை கருங்களே சிவிகையாகிட ஒன்றியே கொண்டு எழுந்தருளு வித்தனன் பூந்திருப்பாதிரி புலியூர் பாங்கரின் வருணன் பெருமானை
தெப்பமாக மிதக்கச் செய்து அவன் சுமந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக வருணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெயராக எண்ணி மகிழக்கூடிய ஒரு நிகழ்வினை இங்கே சேக்கிழார் பெருமான் பதிவிடுகின்றார். அத்திருப்பதியினில் அணைந்த அன்பரை, எந்த திருப்பதியில போறாரு? பாதிராப்புலியூர் என்கின்ற திருப்பதியிலே அவர் அணைந்து மெய்த்தவ குழாமெலாம் மேவி ஆர்த்து எழ எத்திசையினும் அரகரா 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 என்னும் ஓசை போல் நீர் பெருங்கடல் தானும் ஆத்ததே. இந்த பெரு நிகழ்வு நிகழ்ந்து அது அமணர்களுடைய வஞ்சனையில் இருந்து மீண்டு வரக்கூடிய பெருவாழ்வு பெற்ற நம்மளுடைய நாவுக்கு அரசு பெருமானுடைய நிகழ்வினை கண்டு பாதிராப்புலியூர் அன்பர்கள் யாவரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். வானுலகத்திலிருந்து அசரீரியாவும் ஆர்ப்பரிக்கிறது. கடலும் பெரிய கடலுமாகி இருக்கக்கூடிய அந்த கடலும் ஆர்ப்பரிக்கிறதாம். அரகரா 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 என்கின்ற ஒளியினூடே நாவுக்கரசு பெருமானார் தொழும் தகை நாவினுக்கு அரசு தொண்டர் முன் செழும் திருப்பாதிரி புலியூர் திங்கள் வெண் கொழுந்தனி சடையனை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருள் நெறி விளங்க பாடுவார், அருள் நெறி விளங்க பாடுவார். இதே வந்த அத்தனை தொண்டர்களையும் அவர் வணங்கி உள்ளே இருக்கக்கூடிய பெருமானை மேல நினைந்து திருப்பதிகத்தின் வாயிலாக பாடி வழிபாடு செய்ய முற்படுகின்றார். ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமாகி என எடுத்து தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்கற்கு என்று வான்தாள் புனல் கங்கை வாழ்சடையானை மற்றைய உயிர்க்கும் தாந்தாம் ஒருவனை தன் தமிழ் மாலைகள் சாத்தினாரே. ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் என்று சொத்தொடக்கத்தை உடைய திருப்பதிகத்தினை பாடி பெருமானை கண்ணார கண்டு மெய்யார வணங்கி வழிபடுகின்றார். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏந்தான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்கின்ற இந்த பதிகத்தை கல் தெப்பமாகி மாறிய இடத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதிராப்புலியூருடைய பெருமானுடைய திருவடிக்கு திருச்செவிக்கு விண்ணப்பமாக பெருமான் சாற்றுகின்றார். இது நடுநாட்டில் உள்ள தலம். அதனைத் தொடர்ந்து மற்றும் இணையன வந்தமிழ் மாலைகள் பாடி வைகி வெற்றி மழவிடை இரட்டற்பாதம் மிக நினைவால் உற்றதோர் காதலின் அங்கு நின்று ஏகி ஒன்னார் புறங்கள் செத்தவர் வாழும் திரு அறிவிப்பதில் சென்று அடைவார்.
சென்று அடைவார். இப்படி அந்த பதிகத்தை பாடி திருப்பாதிராப்புலியூரிலிருந்து விடைபெற்று மேலும் அவருக்கு அதிக வீரட்டான பெருமான் மீது அன்பு மீதுர மீண்டும் அவர் திரு அதிகை வீரட்டான பெருமானை நோக்கி புறப்படலாயினார். போகின்ற வழியிலே தேவர் பிரான் பெருமானி குழியும் திணை நகரும் வேடின சென்று விரும்பிய சொல் மலர் கொண்டு இறங்கி பூ அலர் தோலை மணமடி புள்ள பொருள் மொழியின் காவலர் செல்வ திருக்கெடிலத்தை கடந்து அணைந்தார். பல்வேறு விதமான சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கடந்து சில தலங்களையும் கடந்து திருமாணிக்குழி திணைநகர் முதலிய தலங்களையும் கடந்து அங்கெல்லாம் திருப்பதிகங்கள் முடிந்தவரை பாடி தொண்டுகள் யாவும் செய்து அவர் அதிகை கெடிலத்தை கடந்து அணைந்தார். யமன் குண்டர்கள் செய்வித்த தீய மிரைகள் எல்லாம் எஞ்ச என்று ஏறிய இந்தமிழ் இசர் எழுந்தருள மஞ்சு இவர் மாட திரு அதிகைப்படி வாணர் எல்லாம் தம் செயல் பொங்க தழங்கொழி மங்களம் சாற்றல் உற்றார். இத்தகைய வஞ்சகம் கலந்த அந்த அமணர்கள் செய்த செய்கை நின்று மீண்ட நாவுக்கரசு பெருந்தகையை மங்களம் சூழ நாம் வரவேற்பு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே திரு அதிகை வீரட்டான பெருமானுடைய மெய்யன்பர்கள் யாவரும் ஒருங்கே சிந்திக்கல் உற்றனர். வழியெங்கிலும் வீதிகள் தோறும் தோரணங்கள் அமைத்தனர், சமூக மரங்களை நட்டனர், வாழை மரங்கள் யாவையும் ஒரு சேர நட்டனர். இப்படி எல்லாம் அணி அணியாக செய்து மங்கள வாத்தியங்கள் யாவும் முழங்க திருநாவுக்கரசு பெருமானாரை எல்லையிலிருந்து வரவேற்று உள்ளே அழைக்கிறார்கள். காரணம், அவர் வென்றது பல விஷயம். இங்கே சுண்ணாம்பு கலவாய் தொடங்கி கல்லிலே பூட்டிய வரையிலும் அவர் எல்லாவற்றையும் பெருமானுடைய திருவருள் சிந்தையில் நின்று மீண்டும் சைவ உலகிற்காக வரக்கூடிய பாங்கினை இவர்கள் சைவ துறை விளங்க வந்த பெரியோர் என்கின்ற அடிப்படையிலே அவரை வணங்கி வரவேற்கக்கூடிய நிகழ்வுதான் அத்தனை பாடல்கள்லையும். அவர் எப்படி வராரு? தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் ஆழ்வடமும் நாயகன் சேவடி கைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணோ பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே வீதியுள்ளே. அவர் மேனி எங்கும் பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கிறது. என்ன பிரகாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய வெந்நீர், புதைந்த பொன்மேனி, தாழ்வடம், மாலை அணிஞ்சிருக்கிறாரு. நாயகன் சேவடியை என்றும் சுமக்கக்கூடிய பேறு பெற்றவராக அவர் விளங்குகிறார். நாயகனுடைய சேவடி என்றும் அவர் உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினால எப்பொழுதும் அவர் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண் ஆனந்த கண்ணீர் அளப்பில் அடங்காதவாறு பொழிந்து வருகிறதாம். பதிகத்துல செம்மையான சொற்களை கொண்டு வாயார பாடி துதிக்கிறாராம் சுவாமி. அப்படி ஒரு திருக்கோலத்தோடு அவர் வருகிறார்கள். அதை பார்க்கிறவங்க என்ன பண்ணாங்க?
கண்டார்கள் கைதலை மேல் குவித்து, இந்த கருணை கண்டால் மிண்டாய செய்கை அமன் கையர் தீங்கு உழைக்க, சற்றம் உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் என்றுரைப்பார்கள். இன்னும் தொண்டு ஆண்டு கொண்ட பிரானை தொழுது துதித்தனரே. வாகீச முனிவரை பார்த்த அத்துணை பேரும் கையினை சிரசின் மீது குவித்து வணங்கி, இத்தகு பொலிவோடு கூடிய உம்மை இத்தகு தீங்கு விளைவிக்க அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்கின்றவாறு பலரும் வியாபித்து பெருமானுடைய திருப்பெரும் கருணையை நினைந்து அவரை தொழுது துதித்தார்கள் நாவுக்கரசு பெருமானார். இவ்வண்ணம் போல எனைப்பல மாக்கள் இயம்பி ஏத்த மெய்வண்ண நீர்த்தொழி மேவும் குழாங்கள் விரைவி செல்ல, அவ்வண்ணம் நன்னிய அன்பரும் வந்தெய்தி அம்பவள செவ்வண்ணர் கோயில் திருவீரட்டானத்தை சேர்ந்தனரே. அடியார்கள் புடைசூழ நாவுக்கரசு பெருமானார் தம்முடைய விருப்பம் மிகுதியும் ஈர்த்திருக்கக்கூடிய திருவீரட்டான பெருமானை நெருங்கினார். உம்பர்தங்கோனை உடைய பிரானை உள்புக்கு இறங்கி நம்புறும் அன்பின் நயப்புறு காதலினால் திளைத்தே எம்பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தது என்று தம் பரிவால் திரு தாண்டக செந்தமே ஆற்றி வாழ்ந்தார். ஐயா திருநாவுக்கரசு பெருமானாருக்கு பல திருநாமங்கள் உண்டு. அவர் உழவாரம் செய்யக்கூடிய ஒரு தொண்டோடு நிற்காமல் வாயார பாடக்கூடிய அந்த தொண்டையும் இணைந்து செய்யுளுற்றார். அதிலே பல்வேறு விதமாக எப்படி நாம பூ தொடுக்கக்கூடியவர் பல வண்ண மலர்களை கொண்டு பூ தொடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறார்களோ, அதே போல இவரும் பல்வேறு விதமான பாக்களில் பாடி அந்த பல்வேறு விதமான பாக்களால் அவர் மாலை போட்டு அழகு பார்ப்பது இவருடைய வழக்கம். அதுபோல திருக்குறுந்தொகை, திருநேரிசை, திருத்தாண்டகம், திருவிருத்தம், இப்படி பல்வேறு விதமான செய்யுள்களை யாப்பதில் இவரே வல்லவராக திகழ்ந்தார். எனவே தாண்டகம் என்கின்ற ஒரு பாவகையினை முதலில் அறிமுகம் செய்தமையால் இவருக்கு தாண்டக வேந்தர் என்கின்ற திருநாமமும் இவருக்கு கூடி. அப்படி ஏழை திருத்தாண்டகம் என்கின்ற அடிப்படையிலே திரு அதிகை வீரட்டான பெருமான் மீது தாண்டகம் பாடுகின்றார். வெறி விரவு கோவிலனல் தொங்கலானை வீரட்ட தானை வெள்ளேற்றினானை பொறியரவினானை புல்வூர்தியானை பொன்னிறத்தினானை புகழ காலை அரிதற்கு அரியது அம்மான் தன்னை அரியரமங்கை அமர்ந்தான் தன்னை எரிகடிலத்தானை இறைவன் தன்னை ஏழையே நான் பண்டு இழந்தவாரே.
அற்புதமான பந்தம் நிறைந்த திருத்தாண்டகம் என்கின்ற அந்த பாவகையை அறிமுகம் செய்து திருவிரட்டான பெருமான் மீது ஏழையேன் இகழ்ந்தவாறு பெருமானே உன்னுடைய பெருமை இத்தன்மையதாக இருக்க பண்டு நான் உன்னை மறந்தது எங்கனம் எப்படி மறந்த சுவாமி அப்படின்னு ஒரு பதிகத்தின் வாயிலாக அவர் பாடி பெருமானை துதி செய்கின்றார். தொடர்ந்து அரி அயனுக்கு அரியானை அடியவருக்கு எளியானை எரிபுணல் சூழ் திருவடிகை வீரட்டானத்து அமுதை பெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் புரிவருசன் தமிழ் பாட்டு பலபாடி பணி செய்யுன்னார். இப்படி பல்வேறு விதமான பாடல்களை பாடி தம்முடைய உழவாரப் பணியும் மேற்கொண்டு செய்து வருகின்றார். புல்லறிவின் சமணர்காய் பொல்லாங்கு புரிந்து ஒழுகும் பல்லவனும் குற்றமுடைய அறிவுடைய குற்றமே அறிவாக விளங்கக்கூடிய அமணர்களுடைய சொல்லை கேட்டு குற்றம் புரிந்த மன்னவனாகிய மகேந்திரவர்ம பல்லவன் தன்னுடைய பழவினைப்பாசம் பரிய அல்லல் ஒழிந்து அங்கு எய்தி ஆண்ட அரசினை பணிந்து வல்லமனர் தமை நீத்து மழவிடையோன் தால் அடைந்தான். வஞ்சகம் பிடித்த அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் அறிவிழந்து அறிவிலி செயல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து அருளுக நாவுக்கரசு பெருமானே என்று மன்றாடி அவர் திருவடியில் வீழ்ந்து வணங்கி மழைவிடையோன் ரிஷபாருட மூர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை அடைந்தார். ஈடறியா சமணர் மொழி பொய் என்று மெய் உணர்ந்த காடவனும், காடவன் அப்படின்னு சொன்னா பல்லவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாட்சது. திரு அதிகை நகரின் கண்ணுதற்கு பாடலி புத்திரத்தில் அமன் பள்ளியோடு பாழிகளும் கூட இடித்து உணர்ந்து குணதர ஈச்சுரம் எடுத்தான். அது குணதர ஈச்சுரம்னு சொல்லப்படுகிறது, குணதர ஈச்சுரம் என்றும் சொல்லப்படுகிறது. பாடலிபுத்திரம் என்கின்ற நகரிலே இருந்த சமணர்களுடைய பல்வேறு தலங்களையும் பள்ளிகளையும் பாழிகளையும் இடித்து சிவபெருமானுக்கு திருத்தலம் கட்டுவித்தான். யாரு? மகேந்திரவர்ம பல்லவன். சைவத்துறை மாறி சைவத்தின்பால் ஏற்பட்டு அவன் இத்தகு பெருநிகழ்வினை நிகழ்த்தி பெருமானுக்கு நாளும் தொண்டு செய்யக்கூடிய ஒருவனாக மாறி வந்துள்ளான். இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற என் தமிழ்க்கு மன்னான வாகீச திருமுனியும் மரிதடை மேல் பல்நாகம் அணிந்தவர்தம் பதி பலவும் சென்று இறங்கி தொல்நாம தமிழ் புனைந்து தொண்டு செய்வான் தொடர்ந்து எழுவார். அத்தகைய நன்னாளிலே தொடர்ந்து பல திருப்பணிகள் செய்து பல ஆலயங்களை அவர் சென்று வழிபட்டு தமிழ் பாடல்கள் பல்வேறு விதமான துறைகளில் பாடி பெருமானை துதித்து வழிபாடு செய்து வருகின்றார். தார் வளரும் மடங் மாடங்கள் கலந்த மறை ஒளி வளர்க்கும் சீருடை அந்தனர் வாழும் செழும்பதியின் நகர்த்தெய்தி வார் சடையார் மண்ணு திருத்தூங்கானை மாடத்தை பார்பரவும் திருமுனிவர் பணிந்தேற்றி பரவினார். அங்கிருந்து பல தலங்களையும் அவர் திரு அதிகை பதிமருங்கு திருவெண்ணை நல்லூரும்
அருள் திரு ஆமாத்தூர், திருக்கோவலூர் முதலாய மறு திருப்பதி பிறவும் வணங்கி பலத்தமிழ் பாடி பெருகு விருப்புடன் விடையார்மிகு பெண்ணாகடம் அணைந்தார். திருஅடிகை வீரட்டானத்திலிருந்து பக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு தலங்களிலும் திருத்தொண்டுகளையும் பாமாலை ஓதக்கூடிய நிகழ்வையும் நிகழ்த்தி திருப்பெண்ணாகடம் தூங்கானை மாடம் என்கின்ற இந்த பதியினை அடைவதற்கு முயற்சி செய்கின்றார். உள்நெறியாம் அமன் சமயத் தொடக்கு உண்டு போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழத் தரியேன் நான் தரிப்பதனுக்கு என்னுடைய நாயகனின் இலத்தினை இட்டருள் என்று பண்ண செழுந்தமிழ் மாலை முன்னின்று பாடுவார். பெருமானே, உன்னுடைய நினைப்பு இன்றி நான் சில காலங்கள் அமன் படுகொழியிலே கிடந்து அவர்களுடைய உணவையெல்லாம் உண்டு அங்கே எப்படியோ இந்த உடலை நான் வளர்த்து விட்டேன் பெருமானே. அந்த உடலோடு உன்னை வணங்குவதற்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக உள்ளது பெருமானே. அவற்றை நீங்கள் போக்க வேண்டும் என்றால் எனக்கு தங்களுடைய இலட்சணைகளை இட்டு அருள வேண்டும் சுவாமி அப்படின்னு சொல்லி என்ன போகிறார். இங்க தூங்கானை மாடத்தில் இருக்கக்கூடிய பெருமான் மீது பொன்னார் திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து உன்னாகிய பொருட்டும் முடிவாகி நின்றவனை தன்னாகத்து உமைபாகம் கொண்டவனை சங்கரனை நல் நாமத்திரு விருத்தம் நலம் சிறக்க பாடுதலும் பூங்கானை மாடம் என்கின்ற இன்னைக்கு பெண்ணாகடம்னு சொல்றாங்க. அந்த பெண்ணாகடம் விருத்தாச்சலத்துக்கு அருகில் இருக்கக்கூடியது. அதாவது பழமுது குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிதான் விருத்தாச்சலம். அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் பெண்ணாகடம். அதுதான் தூங்கானை மாடம். அங்கே இருக்கக்கூடிய பெருமானிடத்திலே தனக்கு இலட்சணைகள் பொருத்தும்படி பெருமானை விண்ணப்பிக்கின்றான். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் நாவி காப்பது செய்யும் பேர் இருங்கூர்த்தகள நின்னாரும் மூவிலை தூளம் என் மேற்பொறி மேவு கொண்ட துன்னார் தடங்கையுட் தூங்கானை மாடத்துடற் கொழுந்தே மூவிலை தூளம் என் மேற்பொறி அப்படி சுவாமிகிட்ட திருவிருத்தம் என்கின்ற பாவகையிலே பாடி நமக்கு இடவக்குறி தோளக்குறி முதலியவைகளை பொறிக்குமாறு பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றார். தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேறு சிலையான் அருளால் ஒரு சிவபூதம் ஆடொருவர் அறியாமே வாகீச திருத்தோளில் தேடுயர் மூவிலை தோலம் சினவிடையினுடன் காத்த தூங்கானை மாட சுடற்கொழுந்தீத பெருமான் சிவகணத்துள் ஒன்றினை அனுப்பி நாவுக்கரசு பெருமானாரு வெளியே இருக்கா இருப்பாரு, மடத்துல தங்கி இருக்காரு. அவருக்கு போயிட்டு அவருடைய தோல்ல தோளக்குரியும் இடபக்குரியும் பொறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு சுவாமி. அவரும் அங்கிடமே வந்து
இத்தகைய குறியினை பொறிக்கல் உற்றது. ஆங்கு அவர் தம் திருத்தோளில் ஆர்ந்த திரு இலச்சினையை தாம் கண்டு மனம் கழித்து தம்பெருமான் அருள் நினைந்து பூங்கருவி கண்பொழிய தொழுது விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி இங்கு ஒழிந்தேன் என எழுந்தார். அந்த லட்சணையை பார்த்தாரு சுவாமி. பார்த்துட்டு அவருக்கு தாங்க முடியாத பேரானந்தம். இந்து ஒழிந்தேன் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரித்து பொழுது விழுந்து ஆர்வத்தின் மிக்கு வழிபாடு செய்ய விடுகிறார். உங்கானை மாடத்து சுடற் கொழுந்தின் அடிபரவி பாங்காக திருத்தொண்டு செய்து பயின்று அமரும் நாள் ஊங்கானம் மனம் கமழும் பொருள் தெரு அறத்துறையும் தேங்காவில் முகில் உறங்கும் திருமுது குன்றமும் பணிந்து இவ்வாறு அந்த தளத்திலிருந்து விடைபெற்று அருகில் இருக்கக்கூடிய அறத்துறை திருமுதுகுன்றம், இந்த விருத்தாச்சலம் இன்னைக்கு பேரு, முதலிய தலங்களை வழிபாடு செய்து நீவாக்கரை என்கின்ற பகுதியின் வாயிலாக திருப்புலியூர் என்கின்ற சிதம்பரத்தை நோக்கி யாத்திரை மேற்கொள்கின்றார். சுவாமி தலையாத்திரை போறாங்க. ஒரு தலத்துல தங்கணும்னு சாமி சொன்னா தங்குவாங்க, முடிஞ்சதும் கிளம்புங்கன்னு உத்தரவு வந்தா கிளம்பிடுவாங்க. இதுதான் நம்மளுடைய அருளாளர்களுடைய மரபுள்ள தலையாத்திரை என்பது. எத்தனை நாள் சுவாமி அங்க தங்க சொல்றாங்களோ அத்தனை நாள் அங்கே இருப்பாங்க. முடிந்து அவர் மறு உத்தரவு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருந்து விடைபெற்று கிளம்புவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இது மரபு அப்படின்ற மாதிரி. அப்படி பல்வேறு தலங்களிலும் யாத்திரை செய்து சிதம்பரம் என்கின்ற பதியினை நோக்கி அவர் நடக்கலானார். நாவுக்கரசரும் இருவர்க்கு அறியவர் நடமாடிய திரு எல்லைபால் தலம்புற மெய்யில் தொழுதபின் மேல் மேல் எழுதரும் விளைவோடும் காவில் களிமயில் மகிழ்வுற்று எதிர் எதிராடல் கடிகமிழ் கமிழ் கமலம் தூள் பாவி தடமலர் வதனம் பொலிவுறு மருதத் தன்பனை வழிவந்தார். போற வழியில மிக அழகிய சோலைகள் நிறைந்திருக்கிறது. மருத நில வளம். அங்கே மயில்கள் எல்லாம் எதிரெதிராக நின்று ஆடக்கூடிய அற்புதமான காட்சிகள். இவற்றையெல்லாம் கண்டு ரசித்துக் கொண்டே நாவுக்கு அரசராகிய பெருமானார் சென்று கொண்டிருக்கின்றார். நிறைய வயல்களை கடந்து செல்கின்றார். வியன்பர்களை கடந்து செல்கின்றார். பல்வேறு விதமான நந்தவனங்களை எல்லாம் கடந்து பல சோலைகளை கடந்து
தில்லை திருநகருக்கு அருகிலே வந்து சிதம்பரத்தினுடைய எல்லை, அந்த எல்லை பகுதியிலே வந்து அல்லல் பவமர அருளும் தவமுதல் அடியார் எதிர்கொள் அவரோடும் மல்லல் புனல் தமிழ் மாடே வாயிலின் வழிபுக்கெதிர் தொழுதனை உற்றார் கல்வி துறைவல வருமா மறைமுதல் கரைகண்டுடையவர் கடல் பேணும் செல்வ குடிநிறை நல்வை பிடைவள சிவமே நிலவிய திருவீதி. அந்த வீதியே பாத்தீங்கன்னா சிவமயமாக இருக்கிறதா. தில்லையம்பதி வீதி எப்படி இருக்குது? சிவமே நிலவிய திருவீதி. செல்வத்துக்கு குறைவில்லை. செல்வ நெடுமாடோ என்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. ஞானசம்பந்த பெருமானாருடைய அருள் வாக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலம் தான் சிதம்பரம் என்கின்ற, புலியூர் என்கின்ற, பல்வேறு விதமான தில்லை என்கின்ற பல்வேறு விதமான நாமங்களை தாங்கிய ஆடவல்ல பெருமான் அருளாட்சி புரிந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்தினுடைய வீதியின் வழியாக வருகின்றார். நவமின் தொடர்மணி நெடுமாலையும் நறு மலர் மாலையும் நிறை திருவீதி புவனங்களின் முதல் இமையோ தடமுடி பொருதுந்திய மணி போகட்டி பவனன் பணிதய வருணன் புனல் கொடு பணி மாறவமும் அவை பழுதாம் என்று எவரும் தொழுதெழும் அடியா திரு அலகிடுவார் குளிர் புனல் விடுவார்கள் விடுவார்கள். இப்படி அற்புதமான பல்வேறு விதமான தொண்டுகள் யாவும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊராக அந்த தில்லை காட்டப்படுகிறது. மேலம் வரதளம் நிறையும் கொடிகளில் விரிவன் கதிர் நுழைவு அரிது ஆகும். கதிரவனுடைய கதிர் ஒளியானது நுழைய முடியாதவாறு அடர்ந்த கொடி பரப்பப்பட்டு பின்னிலே முத்தும் அளவிற்கு அந்த கொடிகள் எல்லாம் வீசுகின்றதாம். கோலம் பெருகிய திருவீதியை முறை குலவும் பெருமையர் பணிவுத்தே. அழகு வாய்ந்த அந்த வீதியின் வழியாக ஞாலம் திகழ் திருமறையின் பெருகோலி. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய மறை ஓசை, வேத ஒளியானது விண்ணை பிளக்கிறதாம். நலமார் முனிவர்கள் துதியோடும் பல்வேறு முனிவர்களும் அந்த இடத்துல துதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வையும். அது எப்படி இருக்குது? ஓலம் பெருகிய நிலையே கோபுரமும் கொடு தொழுது உள் புக்கார். எல்லாவற்றையும் கடந்து முறையாக தொழுது உள்ளே புகுந்தார். மலர் பொன்கணமணி திருமாளிகையினை வலம் வந்தலமறு வரை நில்லா அளவில் பெருகிய ஆர்வத்திடையெழும் அன்பில் கடல் நிறை உடல் எங்கும் உலக பெரு நிறை விரவ திருமலி பொன் கோபுரம் அது புகுவார் முன் கலனில் பொலிவிடம் உடையா நடனவில் கனக பொரு எரி தன் முத்தார். கனக நடனம் செய்கின்ற கனக சபையை எதிரில் தரிசித்து
அருளினார். பொன்னம்பலத்தை பார்க்கின்றான். பார்க்க பார்க்க அளவிலே பெருகிய ஆர்வத்திடை ஆர்வம் மிக்கு உற்று அதன் வாயிலாக ஒவ்வொன்றாக தரிசனம் செய்து நம்பலான் பொன்னம்பலநாதரை ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ என்கின்ற தாண்டகத்திற்கு இணையான பெருமானை கண்ணாரக் கண்டு வணங்கி தொழுது உநீரு அணிந்து நீடும் திருவுடன் நிகழும் பெருகொளி நிறையம் பலம் நினைவுறு நேரே கூடும்படி வரும் அன்பால் இன்பொரு குணமுன் பெற வரும் நிலை கூட கேடும் பிரமனும் ஆளும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவொன்றா ஆடும் கழல்புரி அமுத திருநடமாற வகை தொழுதாகின்றார். யாரும் பார்ப்பதற்கு அரிதாகிய பெருமானுடைய திருநடனத்தை கண்ணார கண்டு வணங்கி தொழுது நின்றார். தரக்கூடிய பெருமான், இந்த பெருமான நடன கோலத்தை பார்க்கணும்னு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை, கேள்வி விட்டுருந்தார். அதை இப்பொழுது பார்க்கிறாரு. இத்தன்மையர் பல முறையும் தொழுது எழ, ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை தொழுது எழ என்று எய்தினை என மன்றாடும் அத்தன் திருஅருள் மொழியும் கருணையும் அருள் பெற்றிட வரும் ஆனந்த மெய்த்தன்மையினில் திருமொழி பாடி பின்னையும் மென்மேலும் சித்தம் பெருகிய பரிவால் இன்புரு நேரிசை மொழி பகர்கின்றார். சாமியை பார்த்து பாடுறாரு இவரு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த கடையும் பவளம் போல் மேனியிற்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றார். பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தே சுவாமி கேட்கிறாரு நடராஜ பெருமான் நாவுக்கரசரை பார்த்து, என்று வந்தாய், எப்பா வந்த அப்படின்னு நாவுக்கரசு பெருமானை நோக்கி கேட்கிறாரு. அவரும் அதற்கு திருவிருத்தமாக பல பாடல்களின் வாயிலாக பதிலிருக்கக்கூடிய மிக அற்புதமான பதிகங்கள் எல்லாம் ஆழமாக கிடக்கின்றன. எல்லா பதிகத்தையும் நம்ம பாடிக்கிட்டு போறதுக்கான நேர அவகாசம் இல்லாத காரணத்தினால அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாம் பதிகத்தை தொட்டு செல்லக்கூடிய ஒரு ஏழையாக நாம் இப்பொழுது இருக்கின்றோம். பதிகம் நிறைய இருக்குது, ஆனா சொல்வதற்கு நாம் ஏழையாக இருக்கின்றோம் காலச்சூழல். எனவே அங்கிருந்து ஒரு நேரிசை ஒன்று பாடுறார் சுவாமி. பத்தனாய் பாடமாட்டேன் என்று முன் எடுத்து பண்ணால் அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேனேன் வந்தவாறு. சுவாமி, உன்னுடைய திருநடன கோலத்தை பார்க்கறதுக்கல்லவா நான் வந்திருக்கிறேன் சுவாமி. இத்திறம் போற்றி நின்றே இந்தமிழ் மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். உடைய ஆடலை நான் பார்த்துட்டேன்னா நாமான்னு போயிட்டு எதனா ஒரு தொண்டு செஞ்சுட்டு போவோம் சாமி அப்படின்னு சொல்லி இறைஞ்சி பாடுகின்றார். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பல தாடுகின்ற
அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே, அடியனேன் வந்தவாரே. இப்படி நாம தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய பெருமானிடத்துல அன்பு ஆற தழுவி நெஞ்சார வணங்கி வாயார நாம பாடணும்னா அந்த பெருமான் நமக்கும் அந்த காட்சி தருவானா இல்லையா? ஆனா நமக்கு ஏதோ ஒரு 5 பாட்டு மட்டும்தானே தெரியும். அந்த 5 பாட்டை தான் எந்த இடத்துக்கு போனாலுமே நாமளும் பாடுறோம். அந்த சாமியும் ஒருத்துக்கு ஏதோ இதனாலையும் பாடுறானே அப்படின்னு நினைச்சுதான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற சாமி இருக்கா. இப்படி நாவுக்கரசு பெருமானார் ஒரு இடத்துல ஒரு பாவினை அவர் பயன்படுத்திட்டாருன்னு சொன்னா அடுத்த பாவில தான் இன்னொரு இடத்துல அவர் பாடுறாரு. அதே நேரிசை பா என்றாலும் பாடல் வரிகள் சொற்கள் எல்லாமே புதுசாக இருக்கிறது அல்லவா? எத்தனை விதமான சொற்கட்டுகள், எத்தனை விதமான செய்யுட்கள், எத்தனை விதமான யாப்பு, எத்தனை விதமான தலை, இத்தனையும் பெருமான் நெஞ்சிலே நிற்பதனால் அல்லவா அவருக்கு வாய்க்கிறது. அதனாலதானே அவர் வாக்கு ஈசர், வாக்கீசர், நாவுக்கு அரசராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட திருநாமங்கள் எல்லாம் அவருக்கு தவிர வேற யாருக்கு வாய்த்திருக்க போகிறது? இப்படி நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானார் கொல்லிப்பண்ணுல ஒரு நேரிசை, திருநேரிசை என்கின்ற அமைப்பிலே பதிகங்களை பாடி தொண்டுகள் செய்ய முற்படுகின்றார். நீடிய மணியின் ஜோதி நிறைதிரு முந்தின் மாடம் ஆடுயர் கொடிசூழ் பொன்றே அணிதிரு வீதியுள்ளும் கூடிய பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடிய புனிதர் வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார், பணிகளும் பயிலச் செய்வார். அப்படி தொண்டு பண்ணிட்டாரு. உழவார தொண்டு முடிஞ்சது. மறுபடியும் திருத்தெல்லையில இருந்து சாமிக்கு ஒரு குறுந்தொகை பாடிடலாமா அப்படின்னு நினைக்கிறார் சுவாமி. அருள் பெரும் மகிழ்ச்சி பொங்க அன்னம் பாலிக்கும் என்னும் திருக்குறுந்தொகை பாடி திருவுழவாரம் கொண்டு பெருத்தழு காதலோடு பெருந்திரு தொண்டு செய்து விருப்புருமேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட திருக்குறுந்தொகை பாடி உழவார பணி மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்றுகிறது. பாட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். ஆனா இங்க அன்னம்பாலிக்கும் தில்லை, அந்த அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்தி பெற்றினை நல்க வல்ல தலம் அப்படின்ற அந்த பொருளையும், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்கின்ற வாக்கிற்கிணங்க அந்த சரீர வளர்ச்சிக்கான உணவையும் யாருக்கு எது வேணுமோ அதுவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக நாவுக்கரசு பெருமானார் பாடியிருக்கக்கூடிய அற்புதமான திருப்பாடல் தான் திருக்குறுந்தொகை. அன்னம்பாலிக்கும் தில்லை திற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ பிறவியே. பிறவி மீண்டும் கருப்புகா நிலை வருமா அல்லது மறுபடியும் பிறப்புமா சாமி அப்படின்னு எல்லாம் வல்ல ஆடல் நாயகனிடத்திலே திருக்குறுந்தொகையை பதிவிடுகின்றார் நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானார். தினவிடை வேறு தினைவிடை ஏறு புகைத்தேறும் மணவாள நம்பி கடல் சென்று தாழ்ந்து வனபவல வாய்த்திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் என்று
அணைய திருப்பதிகமுடன் அன்பு உருவன் தமிழ்வாடி அங்கு வைகி நினைவு அறியார் தமை போற்றி நீடு திரு புலியோரை நினைந்து மேல்வார். திருக்கழிபாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அந்த ஆலயத்திற்கு சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல போயிட்டு கனபவல வாய் திறந்து வானவர்க்கு தானவனே என்கின்ற அந்த பதிகத்தை பாடி புலியூரை நினைந்து மீளவும் சிதம்பரத்தை நோக்கி வரலாகின்றார். மனை படைக்கே கடல் கொழுந்து வளை சொரியும் கழிப்பாலை மருங்கு நீங்கி தினைமென் குளிர்ஞாழல் பொழிலோடு வழி கொண்டு நன்னும் போதில் இருந்த மனம் வீசக்கூடிய புறபொன்னை மரங்கள் நிறைந்த சோலையின் வழியாக சுவாமி வராராம். நினைப்பவர்தம் மனம் கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை உணத்தனையாம் பொழுது மறந்து உய்வனோ. பாடி திரு எல்லையை சார்கிறார் சுவாமி. கோயில் திருக்குறுந்தொகை என்கின்ற பாவகையை சார்ந்த ஒரு பதிகத்தை பாடி திருக்கழிபாலை என்கின்ற ஆலயத்தில் இருந்து எல்லையை நோக்கி வரக்கூடிய பெருமானார், உன்னை மறக்க முடியல சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவை பதிகமாக பாடுகின்றார் சுவாமி. தனக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் யாரு? அபேத பெருமானே, உன்னை நான் வந்து காண முடியவில்லை ஐயா என்று இருந்த இடத்திலிருந்தே நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய நினைப்பை, உங்களுடைய மனதை கோயிலாக கொள்ளக்கூடியவன் தான் நம்மளுடைய எல்லையம்பதியில் வீட்டிருக்கக்கூடிய பெருமானார். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை நினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ மறந்துய்வனோ நினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. சுவாமி, உன்னை மறக்க முடியுமா? எப்பேற்பட்ட கருணை வள்ளல்! உன்னுடைய ஆடல் தானே இந்த உலகத்துக்கே இயக்கம். அதை மறக்க முடியுமா? யாரு மறக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பாடுறாரு சுவாமி, அப்பர் சுவாமி. அடுத்து அரியானை அந்தனதம் சிந்தையானை என்கின்ற திருத்தாண்டகத்தை பாடி இன்னும் பல பதிகங்களை பாடி கோயில் பெரிய திருத்தாண்டகம் என்கின்ற அடிப்படையில் இந்த அரியானை அந்தனதம் சிந்தையானை அந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா பேசா நாள் எல்லாம் பிறவா நாளேன்னு சொல்லுவார். நாம் பெருமானை பற்றி என்றைக்கு நாம் பேசவில்லையோ அன்றைய நாள் நமக்கு இறந்த நாள். நம்முடைய வாழ்நாள்ல ஒரு நாள் வீணா போச்சு, எந்த கணக்கும் ஏறலங்க. அப்போ பேசாத நாள் அப்படின்னு சொன்னா பாடலை பாடாத நாள், அனுஷ்டானம் செய்யாத நாள், இப்படி நாம பணி செய்யாத நாள், தொண்டர் பணி செய்யாத நாள், இறைவனுடைய புகழை சிந்திக்காத நாள். இந்த நாள்லாம் எந்த கணக்கில் வைக்கிறதுன்னு நாம நினைச்சு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த திருத்தாண்டகத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அதுதான். ஆக நாம எதை செய்யலனாலும் சுவாமியை சதா நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே அது நம்மை நல்வழியில் இட்டு செல்லும், நற்பாதையில் இட்டு செல்லும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்றாக திருநாவுக்கரசு பெருமானுடைய நிகழ்வுகள் யாவும் மானுடராக பிறந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும்
ஞான மார்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழி நுட்பத்தினை காட்டக்கூடிய ஒரு விதமாக சமூகவியல் நோக்கிலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிறைய நுணுக்கங்கள் நாம் காண முடிகிறது. அதனை தொடர்ந்து செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னி என்கின்ற கோயில் திருநேரிசை என்கின்ற அமைப்பிலே அதே தில்லையம்பதியில் அருளாட்சி புரிந்து வரக்கூடிய ஆடவல்ல பெருமானுக்கு பதிகங்களை பாடி அதனைத் தொடர்ந்து பல தலங்களுக்கும் அவர் சென்று பதிகங்கள் பாடி அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானுடைய கடலினை வணங்கி அருள்முன் பெற்று பொய்ப்பிறவி பிணி ஓட்டும் திருவீதி புரண்டு பலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சி ஏற்றி செப்பரிய பெருமையினார் திருநாரையூர் பணிந்து பாடிக்கொண்டார். திருநாரையூர் என்கின்ற தலத்திற்கு அவர் செல்லல் உறுகிறார். தொண்டர்குடாம் புடைசூழ தொழுத கரத்தொடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்தம் மனம் கசிந்து கரைந்து உருகும் கருணை புறம் பொழிந்து அட்ட தென்திரைவாய் கல்மிதத்தில் உகைப்பேறும் திருநாவுக்கரசர் தாமும் வந்தமிழால் எழுதுமறை பொழிந்தபிரான் திருப்புகழி மருந்து காத்தார். திரு புகழூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரினுடைய அருகிலே செல்கின்றார் சுவாமி. எல்லாம் அங்க கேள்வி உற்றிருக்கிறார்கள். அந்த ஊர்ல திருநாவுக்கரசு பெருமானுடைய செயற்கரிய செயல்கள், பெருமானுடைய பெருங்கருணையினால் நிகழ்ந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் கேள்வியுற்று ஆங்காங்கே அவரை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அதனை தொடர்ந்து திருகாழியம்பதி என்கின்ற ஞான சம்பந்த பெருமான் அவதார தலமாகிய அந்த தலத்தினுடைய பெருமையை நாவுக்கரசு பெருமானார் கேள்வியுற்று அதை நாம் பார்க்க வேண்டும். அவரும் அதை கேள்வி விடுறார். ஞான சம்பந்த பெருமானாரும் மூளை நோய் கொடுத்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசு பெருமானாருக்கு மேலும் பல அமணர்களால் செய்த சூழ்ச்சியின் பால் அகப்பட்டு அவற்றிலிருந்தும் பெருமானார் அற்புதம் நிகழ்த்திய அற்புதங்கள் யாவையும் கேள்வியுற்று தானும் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற பேர் அவாவோடு இருக்க ஆண்ட அரசு எழுந்தருள கேட்டருளி ஆளுடைய பிள்ளையாரும் தாந்தகைய பெருவிருப்பு கைமிக்க திருவுள்ள கருத்தினோடு மூண்ட அருள் மனத்து அன்பர் புடைசூழ எழுந்தருளி முன்னே வந்தார். எப்பொழுதுமே ஒரு அருளாளரை நாம் வரவேற்பது என்பதென்றால் அந்த ஊரினுடைய எல்லைக்கு வந்து அவரை அழைத்து செல்ல வேண்டும். மீண்டும் அவரை வழி அனுப்புவதாக இருந்தால் அந்த ஊர் எல்லைக்கு சென்று வழி அனுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மரபாக இருந்தது நம்மளுடைய சைவ மரபிலே. அதுதான் இங்க ஞான சம்பந்த பெருமானான் அடியார் புடைசூழ எல்லைக்கு வந்து வரக்கூடிய ஆண்ட அரசு பெருந்தகையை அழைத்தல் பொருட்டு நிற்கின்றார்கள் பூரணகும்ப மரியாதையோட. பொழுது அனைவுற்று ஆண்ட அரசு அன்புருக தொண்டர் குழாத்து இடையே சென்று
பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய பணிந்து அவர்தம் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்கையால் எடுத்து இறஞ்சி விடையில்லேன் பதுவார் தம்மை இது அழைத்து கொண்டவர்தாம் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். தன்னுடைய அப்பாவை கூட ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அப்பான்னு கூப்பிட்டாரான்னு தெரியாது, வாயார அப்பரே என்று அழைத்தது நம்மளுடைய நாவுக்கரசு பெருமானையா. இருவரும் ஒரு சேர வணங்கி எழுந்து ஆர்ப்பரித்து உலகாகிதம் கொண்டு அம்பிகை செம்பொற்கிண்ணத்து அமுத ஞானம் கொடுப்ப அழுகை தீர்ந்த அவல வாழ்க்கையை திருநாவுக்கரசர் எனச் சிறந்த தீர்த்தி எம் பெருமக்களும் இயந்த கூட்டத்தில் அரணடியார் இன்பம் எய்தி கும்பர்களும் போட்டு வைப்ப சிவம் பெருகும் ஒளி நிறைந்தார் உலகமெல்லாம். ரெண்டு பெரும் துறைகளும் சைவ பெருந்துறை ரெண்டு. ஒன்று நாவுக்கரசு பெருமானார், இன்னொருவர் ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். ஒருவருக்கு பாலை கொடுத்து ஆட்கொள்கின்றார், ஒருவருக்கு சோலையை கொடுத்து ஆட்கொள்கின்றார். இரு பெரும் சைவ பெருவல்லல்கள், சைவ துறை வழங்க வந்த பெருந்தகையாளர்கள். இவர்கள் இருவருக்குமாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய மெய்யன்பர்கள் எல்லாம் ஆனந்தத்தோட இருக்கிறாங்க. இல்லையார் கடல் வணங்க பெற்றேன் என்று அரசு உவப்ப, ஞானசம்பந்த பிள்ளையார நான் வணங்க பெற்றேன், என்னுடைய தவம் என்று நாவுக்கரசு பெருமானார் அரற்றுகிறார். பெருகும் ஞான வல்லலார் வாகீசர் தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க, வாகீச பெருமானாரை நான் பார்த்து வணங்குறதுக்கு நான் என்ன தவம் செய்தனும் அப்படின்னு அவருக்கும் பொங்குது. உள்ளம் நிறை காதலினால் ஒருவர் ஒருவரில் கலந்த காதலின் மிக்கு கருத்தொருமித்து என்பதாக சொல்வாங்க உலக இலக்கியங்கள்ல. ராமபிரான் சேதாபிராட்டியை பார்த்த உடனே மாறி புக்கு இதயம் எய்தினர் என்பதாக கம்பநாட்டு ஆழ்வார் பதிவிடுவார். இங்க நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, ஒருவர் ஒருவரில் கலந்து உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி விட்டிருந்தார் வணங்கும் விருப்பின் மிக்கான். திருநாவுக்கரசு பெருமானார் ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அன்பு, இதுல இந்த அன்பு பெருசு இந்த அன்பு குறைந்தது அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஆர்ப்பரித்த பேரன்பு, பேரன்பு பெட்டகமாய் ஒருவருள் ஒருவர் கலந்தது. எதனால அது அப்படி இருந்தது தெரியுமா? வெள்ள நீர் திருத்தோணி விற்றிருந்தார் கடல் வணங்கும் வெறுப்பின் மிக்கார். பெருமானை சதா நினைந்திருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக அது அவருக்கு வாய்த்தது. அவ்வளவுதான் பதில். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு தெரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் இரண்டு எனவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் அகிலமெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் என்றாரன்றே.
அருட்சமயம் பொருள் சமயம் அப்படின்னு 2 பாட்டா நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய உண்மை விளங்கும். அருட்சமயம் அருளை மிக்கதாக அருள் மட்டுமே வேண்டும் என்கின்ற அதற்காகவே நெறிப்படுத்திக் கொள்ளக்கூடிய சமயம் அது அருள் பெருகு தனி. ஆக அத்தகைய சைவ பெரு சமயத்தின் கண்ணே தோன்றிய ஞானக்கன்று, கலை ஞானக்கன்றும் அரசும். ஞானக்கன்று இளம்பிராயத்தில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள், அரசும்னா நாவுக்கரசு பெருமானார். செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார். நம்மளுடைய கோணியப்பர் ஆலயத்தினுள் சென்றார்கள். மண்பயில் வண்டு அரை சோலை சூழும் காழி பரம திருக்கோபுரத்தை பணிந்து திருகாழிப்பதியினுடைய கோபுரத்தை பணிந்து உள்புக்கு என்பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை பணிய ஓங்கு பெரு விமானம் தன்னை விண்ணளவும் உயர்ந்து இருக்கக்கூடிய விமானம் தன்னை வலம் கொண்டு கோபுரத்தை பலமாக வந்து பொழுது விழுந்து எழுந்த எல்லை தன்பை வரு பிள்ளையார் அப்பர் உங்கள் தம்பிரானாரை தம் பிரானாரை பாடி என்ன கண்பயலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலைபயலும் மொழிய கதிந்து பாடுகின்றார். இப்படி அந்த ஆலயத்தை வலம் வந்து தொழுது வணங்கி நிற்கின்ற வேளையிலே தந்தையர்கோன் ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நாவுக்கரசு பெருமானாரை எப்படி சொல்றார் பாருங்க. தம் பிரானாரை, நமக்கு பிராணனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நாதரை பாடுங்க, பாடு சுவாமி, நீங்க பாடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சுவாமியும் கலைஞானமிக்க நாவுக்கரசு பெருமானார் திருக்கழுமலை திருவிருத்தம் என்கின்ற பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நின் பாதமெல்லாம் 4 புல்கினும் எந்தின என்பார் மதியம் கால் கொண்ட பங்கை தடை விரித்து ஆடும் கழுமளவர்க்கு ஆலன்றி மற்றும் உண்டோ அந்த நாழி அகலிடமே. கழுமல பெருமானாருக்கு ஆளாவது அன்றை மட்டும் உண்டோ? அடிமை பூண்டிருக்கிறோம் சுவாமி, நமக்கு அடிமை நான் அப்படின்னு சொல்லி திருவிருத்தம் பாடி துண்டுதல் செய்து சில நாள் அங்கேயே தங்கியிருந்து திருநாவுக்கரசு பெருமானுடைய நிகழ்வு யாவையும் கலந்து பேசி திருவுள்ள பாங்கினை அறிந்து பிறகு நாவுக்கரசு பெருமானார் பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற வேண்டுமாய் கூற பிள்ளையாரும் அவருக்கு விடை கொடுக்க முற்படுகின்றார். ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை, திருக்கோலக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான் திருகாழிப்பதியினுடைய எல்லையாக ஞானசம்பந்தர் காலத்தில் இருந்தது. கோலக்காவுக்கு வராரு சுவாமி. திருக்கோலக்கா
அவரோடு சென்று இறங்கி அன்பு கொண்டு மீண்டு அருளினார். ஆண்ட அரசு எழுந்தருள கோலச்சாவை அவரோடும் சென்று இறங்கி அன்பு கொண்டு மீண்டருளினார். அவரும் விடை கொண்டு இப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பரியலூர், குன்கூர், நீடூர், நீடு திருக்குறுக்கை, திரு நின்றியூரும், காந்தகைய நனிபள்ளி முதலாய நன்னி கண்ணுதலார் கழல் தொழுது கலந்து செல்வார். இப்படி திருநாவுக்கரசு பெருமானார திருக்கோலக்கா சென்று வழி அனுப்பி மீண்டும் அவர் விடைபெற்று நாவுக்கரசு பெருமானாரிடத்திலே விடைபெற்று, நாவுக்கரசு பெருமானார் ஞானசம்பந்த பெருமானிடத்திலே விடைபெற்று பல தலங்களுக்கும் தலையாத்திரை செல்ல அவர் முற்படவும் இவர் சீர்காழியை நோக்கி பயணிக்கவுமாக நிகழ்ந்தது. அப்படி வரும் வேளையிலே அற்புதமான பல்வேறு விதமான தலங்கள். திரு கருப்பரியலூர், கருப்பரியலூர், கரு பறிக்கப்படுகின்ற ஊர். அதாவது மீண்டும் பிறப்பெடுக்காது உயிர்களை பெருமானுடைய இடத்திலே கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு கருப்பரியலூர்னு சொல்றாங்க. திருப்புன்கூர், திருநாளை போவாருக்கு நந்தி விளங்கிய காட்சி கொடுத்த தலமாக. திருநீடூர், குறுக்கை வேரட்டானம், அட்டாட்ட வேரட்ட தலங்கள்ல குறுக்கை வேரட்டானம் என்பது மன்மதனை வதம் செய்த தலம். திருநின்றியூரும் காந்தகைய நனிப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த நனிப்பள்ளி ஊர்ல தான் சுவாமி ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. துஞ்சிருள் காலை மால்கை மாலை தொடர்ச்சியாய் திரு ஐந்தெழுத்து ஓதினாலும் அரண் அடி அன்பதாகும். வஞ்சனை பால் தோராக்கி வழக்கிலா மன்னர் தந்த நஞ்சமுதாக்கி வித்தான் அணிபள்ளி அடிகளாரே. பாடல் வரி சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சுவாமி. துஞ்சிருள் காலை மாலை, எப்ப நாம திரு ஐந்தெழுத்தை ஓதுவது காலையில சொல்லலாமா, மாலையில சொல்லலாமா, இரவானதும் சொல்லலாமா, அப்படி ஒரு நேரம் இருக்கா? தொடர்ச்சியா சொல்லுங்கப்பா. தொடர்ச்சியா சொன்னாக்கா நாவுக்கரசு பெருமானாருக்கு பஞ்சகத்தால செய்த விஷத்தை கலந்து கொடுத்த அந்த பால் சோறானது நல்ல அமுதமாக மாற்றிய பெருந்தகையாளர் நனிபள்ளியில் இருக்கக்கூடிய அடிகளார். அப்படி நமக்கும் துன்பம் என்பது ஒரு காலத்திலும் நேராது. எனவே துஞ்சும் போதும் துஞ்சு இருள், நள்ளிருளில் நட்டம் பயந்தாடு நாதனை என்கின்ற வாக்கு திருவாசகத்தில் நம்ம கேள்வி உருவன்றோம். அத்தகைய இருள் பொழுதிலும்
பகல் முடிந்து இரவு தொடங்கும் சந்தி பொழுது, இரவு முடிந்து பகல் தொடங்கும் சந்தி பொழுதாகிய காலை சந்தி, மாலை சந்தி, காலை மாலை, கடும்பகல் நிசி, இப்படி இடையறவுப்படாது நாம் இரு ஐந்தெழுத்தை ஓதி அரணடிக்கு அன்பதார் சிவபெருமானுடைய திருவடிக்கு நாம் அன்பனாக மாறுவதற்கு எது தேவை? திரு ஐந்தெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாய நம, சிவசிவா 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 சிவாய நம, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய எத்துணை அடியார்கள் இதனை சிறப்போடு செய்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் துன்பம் சற்றும் அணுகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பினை தனிப்பள்ளி என்கின்ற இந்த ஊர் பதிகத்திலே சுவாமிகள் பதிவிடுகின்றார். அதுக்கப்புறம் ஒரு சுவாமி பல்வேறு விதமான தலங்கள், சென்னி என்றால் காவிரி, காவிரி கரையினுடைய இரு மருங்கிலும் இருக்கக்கூடிய வடகரை தென்கரை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு திருத்தலங்கள், செம்பொன்பள்ளி, மயிலாடுதுறை, குருத்தி, வேள்விக்குடி, எதிர்வல்பாடி, அப்படி பல தலங்களுக்கும் பல்வேறு விதமான திருப்பதிகங்களை பாடி கோடிக்கா முதலிய தலங்களை பாடி திருத்தொண்டுகள் பலவும் செய்து திருவாவடுதுறை என்கின்ற திருத்தலத்தை இணைந்து இங்கே திருத்தாண்டகம், திருவாவடுதுறை திருத்தாண்டகம் பாடி நாட்கள் அங்கே தங்கி திருத்தொண்டுகள் செய்து வழிபட்டு வருகின்றார். நம்பனை நாள் வேதம் கரை கண்டானை ஞான பெருங்கடலை நன்மை தன்னை கம்பனை கல்லால் இருந்தான் தன்னை கற்பகமாய் அடியார்கட்கு அருள் செய்வானை செம்பொன்னை பவளத்தை விரலும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீயை நீரை பொன்னை ஆவடுதன் துறையில் மேக அரணடியே அடிநாயேன் அடைந்துந்தேனே அடிநாயேன் அடைந்துந்தேனே. இப்படி திருவாவடுதுறையில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு திருத்தாண்டகம் என்கின்ற பாவகையினை பாடி பரவி வழிபட்டு தொழுது அழுது விண்ணி உருகி நெக்குருகி பாடி அங்கிருந்து திருநாகேஸ்வரம் முதலிய தலங்களை வழிபட்டு மலையாறு திருத்தத்திமுற்றம் என்கின்ற சத்தீஸ்வரத்திற்கு நேர் எதிராக இருக்கும்னு நினைக்கிறேன். தலம் திருத்தத்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தார். அங்கே சுவாமியிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். சுவாமி சென்று சேர்ந்து திருத்தத்தி முற்றத்து இருந்த சிவக்கொழுந்தை குன்ற மகள்தன் மணக்காதை பூஜை கொண்டருளும் குன்ற மகள் பர்வதராஜகுல மகள், பர்வதமலை. இந்த மலை மலையத்தோசன் மகள் ஆக இருக்கக்கூடிய பெருமாட்டி, அவள் பூஜை செய்யக்கூடிய பெருமானாராக அளவும் பூஜை கொண்டருளோ பெருமானை எல்லோருக்கும் இனியவனாக இருக்கக்கூடிய பெருமானாக இருப்பார் தானா திருக்கத்தி முற்றத்தில் இருக்கக்கூடிய பெருமானார்.
அவனுக்கு இனியவன்னு பேரான். இனிய பெருமானை இறங்கி இயல்பில் திருப்பணிகள் முன்பில் அணைந்து தமிழ் மாலைகளும் காத்துவார். இங்கே இருந்து பணிகள் செய்து சில பதிகங்களை பாடி திருப்பதி முற்றம் உமாதேவியார் கோபூஜை செய்த நலம். அங்க சாமி ஒரு விண்ணப்பம் கேட்கிறாரு. கோவாய் முடுகி என்று எடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவார் அடிகள் என் தலைமேல் பொறித்து வைப்பாய் என புகழ்ந்து நார் பதிகம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வா வா என்று அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாகீச. திருச்சத்தி முற்றத்துல சுவாமி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறாரு. பெருமானே, கூற்றம் குமைப்பதன் முன்னாக எனக்கு உம்முடைய திருவடியை தீண்ட வேண்டும் சுவாமி. உங்களுடைய திருவடி தீண்டக்கூடிய நிகழ்வு அடியனுக்கு கிடைக்க பெறுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு ஒரு பதிகத்தை போடுறாரு. கோவாய் முடுகி அடு திரள் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தழல்கை தேவா திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே அடித்துவடு என் மேல் பொறித்துவை பொறித்துவை. இது பதியத்துல சுவாமி கேட்கிறாரு. அதுக்கு சுவாமி விடை சொல்றாரு. நன்மை பெருகு அருள் நெறியே வந்து அணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் தென்னிமிசை பாதமல சூட்டினான் சிவபெருமான் சிவபெருமான். பார்வதி பதையே. நீ நல்லூருக்கு வா அப்படின்னு கனவிலே சொல்ல திருச்சத்தி முற்றத்தில் இருந்து நல்லூருக்கு சுவாமி புறப்படலாய் சென்றவுடன், நீ ரொம்ப நாளா கேட்டு இருந்த இல்லையா, அவற்றை இப்பொழுது நாம் நிறைவேற்றப் போகிறோம் என்பதாக சொல்லி நம்மளுடைய திருப்பாத மலர்களை நாவுக்கரசு பெருமானாருடைய சிரசின் மீது வைத்து திருவடி தீட்டை என்கின்ற நிகழ்வினை நிகழ்த்தி காட்டுகின்றார். அமைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். இது நல்லூர் திருத்தாண்டகம். சுவாமி உடனே திருத்தாண்டகத்தை பாடி அவருடைய நன்றி காணிக்கையை பதிகத்தின் வாயிலாக பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றார். எப்படி சமர்ப்பிக்கிறார் பாருங்க. இணைந்தொருகும் அடியாரை நைய வைத்தார், எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். தீவினை எப்படி பாருக்கும், சாமியினுடைய திருவடி சிரசின் மீது பட்ட உடனே எல்லாம் எப்படி போகும்? கதிர்முகம் கண்ட பனி போல விலகுமா இல்லையா? இன்னும் ஐயப்பாடு இருக்குமா?
நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். திருவடி அவருடைய சிறப்பின் மீது பட்ட உடனே அவருக்கு அவரே நைந்து போச்சான் அவருடைய இடம். எல்லாமே திருவினைகள் நீங்க வைத்தார். இடம் பிறகு கலித்துருவை போர்வை வைத்தார். எழுமடியில் தளிர் வைத்தார் சிறந்த வானோ. இனம் துருவி மணிமருத சேர சுத்த இனமலர்கள் போதறிந்து மறுவாய்த்து இதனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூயம் பெருமானார் நல்லவாரே நல்லவாரே. சுவாமி நினைந்தனைய திருவடி எப்படி இருக்குமானா, பூ அப்படின்னு சொன்னீங்கனாலே, மலர்னு சொன்னீங்கனாலே அது தண்ணீராக தான் இருக்கும். தண்ணீர் தான் இந்த இடத்துல குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கும். ஆனா பெருமானுடைய திருவடி மலரும் எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு நினைந்தனைய திருவடியாக இருந்தது. அது ரொம்பவும் குளிர்ச்சி பொருந்தியதாக இருந்தது. என் மேனி முழுவதும் ரம்யமாக ஒரு மாதிரியாக அது வைத்திருந்தது. அப்படின்ற மாதிரி சுவாமி திருத்தாண்டகத்தின் வாயிலாக அதை வச்ச உடனே என்னென்னலாம் நிகழ்ந்தது என்பது எல்லாத்தையும் அந்த பதிகத்தின் வாயிலாக அதை தொடர்ந்து மீண்டும் தல யாத்திரைகள் இது நல்லூர் நம்பர்பால் திருப்பணிகள் செய்து பணிந்து ஏற்றி செல்லக்கூடிய நாள்ல திருக்கருகாவூர் முதலாக திருநலோன் அமர்ந்தருளும் திரு ஆரூர் திருப்பாலைத்துறை இரவும் சென்று இறங்கி பிறகு ஆர்வ திருத்தொண்டு செய்து பெரும் திருநல்லூர் ஒரு காலம் பிரியாது உள்ளூரில் பணிபுரிந்தார். இத்தகைய திருக்கருகாவூர் முதலிய திரு ஆரூர் திருப்பாலைத்துறை முதலிய தலங்கள் எல்லாம் சென்று அணங்கி பொழுது திருநல்லூர் நல்லூர் பெருமானை உள்ளுருகி பணிகின்றார். இருந்தவாறு அவளுடைய நாயகன் தன் அருள் பெற்று அங்கு அகன்று போய் பாலைவாய் புனல் பழன திருப்பழன மருங்கணைந்து காலவிடம் உண்டு இருண்ட கண்டர் பணி கலன் பூண்டு நீலரவில் ஆடுவார் கடல் வணங்க மேற்பெற்றார். அங்கிருந்து பல தலங்களுக்கும் சென்று அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் மகிழும் ஒப்பரிய தானங்கள் உள் உருகி பணிந்து அணைவார். மெய்ப்பொருள் தேர் நாவினுக்கு வேந்தர்தாம் மேவினார். செப்பரும் தேர் அப்பூதி அடிகளூர் திங்களூர். திருவடி நீக்கை பெற்று பல தலங்களுக்கும் சென்று ஆரூரை பணிந்து மீண்டும் நல்லூரை நினைந்து அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களையும் கடந்து திங்களூர் என்கின்ற ஊர் சேருகின்றார். அங்க வந்து பார்க்கிறாரு சுவாமி, அப்பர் சுவாமி. பார்த்த உடனே சாலை ஓரத்துல பல்வேறு விதமான அறச்சாலைகள் அற நிகழ்வுகள் யாவும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாவுக்கரசருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கிறார் அவரு. எல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னு அங்க பணி செய்யக்கூடிய ஒரு நபரை கேட்கிறார் சுவாமி. அவங்க பணி செய்யக்கூடிய நபரு எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறார் அப்படின்றதுதான் அந்த பாடல்ல சேக்கிழார் பெருமான் காட்டுவது. அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகள
தம் தனையருடன் பாலை கூவல் குளம் தரு தண்ணீர் பந்தர் பல ஆண்ட அரசு எனும் பெயரால் பண்ணினமை பந்து அணைந்து வந்து அணைந்த வாகீசர் கேட்டு அவர்தம் மனை நன்ன சாமி இதெல்லாம் பண்ணவரு அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளாக அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் அந்தனர் குலத்தில் இருக்கக்கூடிய அப்பூதி அடிகளார்னு சொல்லலாம். அது என்ன மேம்பட்ட அப்பூதி அடிகளார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மேம்பட்டன்ற அந்த சொல்லாட்சிக்கு சேக்கிழார் பெருமான் தரும் விளக்கம் வைதீக ஒழுக்க நெறி மட்டுமன்றி சிவத்தையும் சிவனடிகாரையும் சுமக்கக்கூடிய இடையரோ படாது தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் நிறைந்தவராக அப்பூதி அடிகளார் இருக்கிறதுனாலதான் அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார். தம் தனையர் தம்முடைய புதல்வரோடு கூடி சாலை மருந்துகள்ல தண்ணீர் பந்தர் கிணறு குளம் நிழல் தரக்கூடிய மரம் இப்படி பல்வேறு விதமான தொண்டுகளை அளப்பரிய சிவத்தொண்டுகளை செய்து வரக்கூடிய அரியவர். அவருக்கு பேரு அப்பூதி அடிகள். அவர் இப்போ வீட்டு வரைக்கும் போயிருக்கிறார் சாமி. இப்பதான் போனாருங்க. அது என்ன திருநாவுக்கரசு பெருமானிடத்துல சொல்றாங்க, மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவியார் மைந்தரும் குற்றமுடன் கலிகூட என்று கொண்டு மொழி கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள பெருந்தவத் கொண்ட திருவுள்ளம் பெறப்பட்ட கேள்வியுற்ற அளவிலே நாவுக்கரசு பெருமானார் அப்பூதி அடிகளாருடைய இல்லத்தை நோக்கி நிறைய அவரும் வெளியில் வந்து திருக்கோலத்தை எல்லாம் பார்த்து கண்டவாறு அவர் இடத்துல சுவாமி பதிவு பண்றாரு. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தொண்டுக்கு அவங்க பேர் தான்பா வைப்பாங்க. நீ செய்யக்கூடிய தொண்டுக்கு இன்னொருத்தர் பேரை வச்சிருக்கிறியே, அது ஏன் அப்படின்னு நாவுக்கரசு பெருமானார் கேட்க, அதனை கேட்க மாத்திரத்திலே பொறுக்க ஒண்ணாது அவர் முகம் மாறி வலிமை கொண்டு, இவர் மட்டும் சிவவேடத்தில் இல்லை என்றால் வேற மாதிரி நடிச்சிருப்பாரு. அவரு நம்முடைய குருநாதர், அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்ல போய் பின்பு அத்தகைய உழவாரப்படை ஏந்திய நாளும் நீ போற்றக்கூடிய அந்த பெயருக்கு உரிமையாளன் தான் நானு அப்படின்ற மாதிரி சுவாமி சொல்ல முற்படுகின்றார். கேள்வியுற்ற மாத்திரத்திலே கீழே விழுந்து குடும்பத்தாருடன் விழுந்து வணங்கி அவரை இல்லத்தினுள் அமுது செய்ய அழைக்கிறார்கள். தான் தகமை இந்தியும் முன் கலந்த பெரும் கேண்மையினார் உண்ட பெரும் காதலுடன் போனகமும் கரியமுதும் வேண்டுவன வெவ்வேறு விதங்கள் பெற விரும்பினார். அரசு அமுது செய்ய திரு அமுதாம் படி எல்லா உணவுகளையும் தயார் பண்ணிட்டாங்க.
திருநாவுக்கரசு அமுது செய்தருள மற்ற அவர்தம் பெருநாமும் சாத்திய பிள்ளைதனை மூத்த திருநாவுக்கரசு அழைத்து அன்பு தருஞான திருமறையோர் தன்றலையும் கதலிக்குரு குருநாள குறுத்து அறிந்து கொண்டு வர தனிவிட்டார். மூத்த திருநாவுக்கரசு நம்மளுடைய குருநாதர் நம்ம இல்லத்திற்கு வந்திருக்கார். அவருக்கு நம்ம அமுது படைக்கணும். எனவே நீ போயிட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை இலைய வெட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மூத்த திருநாவுக்கரசை அனுப்புறாங்க. அங்கவனும் விரைந்தேதே அம்மரங்கு தாழாதே கதலி குறுத்தறிய புகுமளவில் ஒரு நாகம் இங்கிழைக்க அது பேனான் திரு அமுது செய்தருள ஓங்கு கதலி குறுத்து கொண்டு எல்லை வந்து அணைந்தான். அங்கே போன மூத்த திருநாவுக்கரசர் வாழை மரத்தில் இருந்த நாகம் ஒன்று தீண்டி அங்கே மடிந்து போய் மடிந்த செய்தியானது கேள்வியுற்றால் நீண்ட நாள் தவத்தின் பேரால் வந்த நம் குருநாத உணவு எடுத்தலில் சிக்கலாகும் என்று நினைந்து வந்த மூத்த திருநாவுக்கரசை வாழை இலை கொடுத்து மறைத்தான். வாழை இலை குடுத்தலை வச்சு மறைச்சிட்டாங்க. விடம் தலை கொள்ள திருமந்து பெரும் குருந்தை தாய கரத்தினில் நீட்டி கலர்ந்து தனி கயல் நாகம் மேகபடி உரை செய்யான் விளக்கண்டு ஒழிந்தோம் தூயவரிங்கு அமுது செய்ய தொடங்கார் என்று அறிவுறுத்தி தலைப்பேருக்கு இறந்து போட்டாரு. எனவே இந்த செய்தி மட்டும் கேட்டுச்சுன்னா கெட்டே போச்சு. நம்மளுடைய தூயவர் இங்கு அமுது செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி புதல்வன் சவம் மறைத்து தடுமாற்றம் இலராகி பெருமான் அமுது செய்ய வேண்டும் என வந்து இறைஞ்ச சவத்தை மறைச்சிட்டாங்க. மறைச்சிட்டு எம்பெருமானாரே நீர் அமுது செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். கும்பர்பிரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் அருளாலே அறிந்தருளி நவை தீர்ப்பார். பெருமானுடைய அதிகவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடரை சுவாமி காட்டி கொடுக்கிறார். இருந்தார் அவருக்கு பெருமானார் இடத்துல அதுவாக சுவாமியின் பார்த்து அவர்கள் மறைப்பதற்கு அளவு இறந்த கருணையராய் நரும் கடையார்தம் கோயிலின் முன் கலந்துலாம் என பதிகம் எடுத்து உடையான் தீர்வாட இடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இதெல்லாம் கேள்வியுற்ற நாவுக்கரசு பெருமானார் அந்த குழந்தையை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த குழந்தை வருது. வந்து திங்களூர் பெருமானுடைய திருமுன்பு தடுத்து ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று கொலாம் விடு வெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஆனு. அது ஒரு 10 பாடல்களை சுவாமியினுடைய திருமுன்பு பாடி ஏறிய விடமானது இறங்க அந்த பிள்ளையானது மீண்டும் எழுந்து
மீது பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பு இந்த பிள்ளை மீண்டும் பிழைத்து எழுந்து அருந்தனையன் ஈர்ப்பற்ற அது கண்டு அமுது செய்யாது இருந்ததற்கு தளர்வெய்தே இடர் உழந்த உயர் நீங்க மருந்தும் அவன் மனை புகுந்து ஆகீச திருமுனிவர் விருந்தமுது செய்தருளே விருப்பினுடன் மேலும் செய்யலன்னு ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க அந்த இல்லத்து இருக்கக்கூடிய அப்பூதி அடிகளாரும் அவருடைய துணையார். எனவே அந்த வருத்தத்தை நீக்குவதற்காக நாவுக்கரசு பெருமானார் அவர் இல்லத்தில் சென்று அமுது செய்து திங்களூர் தனில் நின்றும் திருமறையோர் தின்செல்ல பைங்கன் விடை தனிப்பாக திருப்பழன பதிந்து இருவரும் காதலோடும் தம்பெருமான் கடல் சார்ந்து அன்பு உறவணங்கி முன்னின்று போற்றிசைப்பார். இப்படி அப்பூதி அடிகளாரிடத்திலே விடைபெற்று மேலும் பல தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்கின்றார். திருப்பழனம் என்கின்ற தலத்தினுடைய பதியை அங்கே சில பதிகங்களை பாடி பதிகத்தினுடைய அப்பூதி அடிகளாரினுடைய பெருமையை பாடலிலே தேவார பாடலிலே ஏற்றி பாடி அவருடைய அப்பூதி அடிகளார் செய்த அந்த அறப்பணிகள் யாவிற்கும் ஒரு சான்று அளிக்கக்கூடிய விதமாக தன்னுடைய தேவார பாடலில் அப்பூதி அடிகளார் தொண்டை நிலைநிறுத்தி தொண்டை மேன்மையுற செய்த தன்மை ஏற்றி ஆழ்த்தக்கூடிய ஒரு தன்மையாக அதோடு இன்றைய அப்பர் சுவாமியினுடைய பாட நிகழ்வினை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே வருவோமாக. திருச்சிற்றம்பலம். ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக.